ராம் ராம். அடுத்தது பார்ப்போம். அபியஸ்த வேத வேதாங்க நிகிலாகம பாரக. அதாவது ஆதிசங்கரரை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா எப்பொழுதும். அஷ்டவர்ஷே சதுர்வேதி துவாதசே சர்வ சாஸ்திரவித் ஷோடஷி கிருத்தவான் பாஷ்யம் துவாத்ரிம்ஷே முனிரபியகாத் அப்படின்னு. அதாவது 8 வயசுலேயே குழந்தை சதுர்வேதி, அட் 8 அ மாஸ்டர் ஆஃப் 4 வேதாஸ், துவாதசே 12 வயசில் சர்வ சாஸ்திரவித்த எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர், ப்ரொஃபஸர் ஆஃப் ஆல் சாஸ்திராஸ். ஷோடஷி கிருத்தவான் பாஷ்யம், அட் 16 ஒரு பாஷ்யக்காரராக ஆயிட்டார், இன்டர்பிரிட்டர் அண்ட் கமெண்டேட்டராக ஆயாச்சு. துவாத்ரிம்ஷே அட் 32 முனிர் அபியகாத், ஆல் டன். எல்லாமே இந்த 32, அதாவது சங்கரோருடைய சிவனுடைய அம்சாவதாரம் அப்படிங்கிறதுனால அவதார ரகசியம் வந்தார், உத்தரணம் பண்ணார், கிளம்பிட்டார். தட் இஸ் வாட் வில் see டுடே. அபியஸ்த வேத வேதாங்க நிகிலாகம பாரக. பாரகனக்க பாரம் கச்சதி இதி, கிராஸ்ட் ஓவர் அப்படின்னு அர்த்தம், தாண்டியாச்சு அப்படின்னு, எக்ஸ்பர்ட் அப்படின்னு அர்த்தம். எதில் எக்ஸ்பர்ட்? வேதங்கள் அண்ட் வேதாங்கஸ், 4 வேதங்கள், 4 வேதாஸ், ரிக் யஜு சாம அதர்வண, அண்ட் தென் 6 வேதாங்கங்கள். இதனுடைய நிகிலாகம எல்லா வேத சாஸ்திர புராண எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால அபியஸ்த வேத வேதாங்க நிகிலாகம பாரக தரித்திர பிராமணி தத்த பிக்ஷாமலக தோஷித. திஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங் த கனக வருஷ எபிசோடு, கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய எபிசோடு இதை சொல்கிறது. அதாவது இவர் ஒரு வட்டுவாக இருந்து ஒரு பிராமண பெண்ணோட வீட்டுக்கு போகிறார். பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். அந்த அம்மாத்தில் எதுவுமே இல்லை, ஷீ ஹேட் நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆனால் குழந்தைக்கு கொடுக்காம இருக்க முடியலன்னு போய் ஒரு ஆமலக்க நெல்லிக்கனி எடுத்துன்னு அவனுடைய பிக்ஷா பாத்திரத்தில் போடுறா. அதனால் அந்த தாரித்ரியம் நித்தியமாக இங்கே குடியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வாயிலேருந்து மகாலட்சுமி மேலே ஸ்தோத்திரம் பாடுறார். அங்கே கனக வருஷம் ஆறுது. அதை தான் இந்த 2 இதுலேயும் சொல்கிறா. தரித்திர பிராமணி தத்த விக்ஷாமலக தோஷித ஸ்வர்ணாமலக சத்விருஷ்டி பிரசாத ஆனந்தித த்விஜ. அதாவது முதல்ல போகிறார், பகவதி பிக்ஷாந்தேகி கேட்குறார். அந்த தரித்திர பிராமணி என்ன பண்ணுறா, ஒரு அந்த பிக்ஷா பாத்திரத்தில் ஒரு ஆமலக்க போடுறார். அதனால் தோஷித்த, அதனால் திருப்தி அடைகிறார். ஏன்னா இவர் தான் சிவனுடைய அம்சமாச்சே, ஆசுதோஷின்னு பேர். அதனால் ஒரு நெல்லிக்கனியால் தோஷித்த, திருப்தி அடைந்தவர். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்வர்ண ஆமலக்க சத்விருஷ்டி பிரசாத ஆனந்தித த்விஜ. அவர் பாடினார் ஸ்தோத்திரம், அதனால் ஸ்வர்ண வருஷம் ஏற்பட்டது, சத்விருஷ்டி. எப்படிப்பட்ட ஸ்வர்ண விருஷ்டி ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த ஆமலக்க போட்டாலும் அந்த நெல்லிக்கனி போலேயே அம்பாள் ஸ்வர்ண வருஷம் பண்ணா. இந்த ஸ்வர்ண விருஷ்டி, த கோல்டு காயின் ரெப்ரசன்டட் தட் ஆமலக்க. அந்த மாதிரியான சத்விருஷ்டி அம்பாள் பிரசாதமாக கொடுத்து, அதனால் ஆனந்தித்த த்விஜ, அதனால் இந்த குழந்தை த்விஜ, அந்த வட்டுவான ஆதிசங்கரர் சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டவரே. அப்புறம் அஷ்டவர்ஷ சதுர்வேதின் துவாதச அகில சாஸ்திரக, இதை தான் முதலையே பார்த்துட்டோம். அலாங் வித் அபியஸ்த வேத வேதாங்க நிகிலாகம பாரக அப்படிங்கிறதோட 8 வயசுலேயே குழந்தை சதுர்வேதின் 4 வேதங்களையும் படித்து வித்வான் ஆயாச்சு. துவாதசா அகில சாஸ்திரக அதாவது 12 வயசுலேயே. அட் 12 he became a professor of all shastras, an expert in all shastras. அப்படிப்பட்ட சுவாமின் ஜெய விஜயீ பவ அப்படிங்கிற ஸ்லோகம். அடுத்தது சரித்வர்த்ம ஆதப ஸ்ராந்த மாத்ரு துக்க அபனோதக நக்ர கிரக வியாஜ மாத்ரு மத பாரஹம்ஸ்யக சிந்தனா மாத்திர சாநித்திய கரண ஆஸ்வாசித அம்பக. இது வரைக்கும் பார்ப்போம். த லாஸ்ட் ஒன், ஏன்னா இது 3 ஒரு அம்மாவை பற்றின எபிசோட் அப்படிங்கிறதுனால இது 3த்தையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் ஆதிசங்கராச்சாரியா ரிட்டர்ன்டு ஃப்ரம் ஹிஸ் குருகுலவாசம், he returned back. And what was he doing? He was mastering all the Vedas and other subjects at home. He spent time doing Vedadhyanam and doing seva to his mother. அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு மற்ற ரிச்சுவல்ஸ்லாமும் பார்த்துட்டு நித்திய கர்மாவை பண்ணிட்டு இருந்தார். அம்மா எப்படின்னாக்கா, அம்மா விரதமெல்லாம் அனுஷ்டிச்சுண்டு ரொம்ப வீக்காக இருந்தா அம்மா. his mother was very weak. ஏன்னா ஏஜ் ஓல்டு மதர். ஒரு பக்கத்தில் ஒரு நதி இருந்தது. அந்த நதிக்கு பேர் பூர்ணா அப்படிங்கிற நதி. அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணி, ஷீ ஹேட் அ சர்டன் ஒரு விரதம்னாக்கா போய் ஸ்நானம் இப்படி பண்ணிட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு பத்ததி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா
கஷ்டப்படுறதை பார்க்க முடியல ஆதிசங்கருக்கு. ஏன்னாக்க ஷி வாஸ் கோயிங் டு த நதி டூயிங் ஸ்நானம். திஸ் வாஸ் மேக்கிங் ஹர் வீக், ஃபிசிக்கலி வீக் ஆல்சோ. அண்ட் த நதி வாஸ் அவே ஃப்ரம் த ஹவுஸ், கொஞ்சம் தள்ளி இருந்தது. இட் வாஸ் ஃபார் ஃப்ரம் த ஹவுஸ். அதனால் வாட் சங்கர் பார்க்க முடியல அவருக்கு. ஹி வாஸ் வெரி வரிட் அபவுட் ஹிஸ் மதர்ஸ் கண்டிஷன். அதனால் என்ன பண்ணார், ஹி இன்வோக்ட் தட் நதியினுடைய தேவதா, அந்த தேவத்தையை, அந்த நதி தேவத்தையை கூப்பிட்டு அந்த நதியினுடைய போக்கு இருக்கு இல்லையா, த கோர்ஸ் ஆஃப் தட் நதி வாஸ் சேஞ்ச்டு. ஹி மேட் இட் ஃப்ளோ நியர் ஹிஸ் ஹவுஸ். ஆற்று பக்கத்துலேயே அந்த நதி போகிற மாதிரி அந்த நதி தேவத்தையை கூப்பிட்டு அதுக்கு என்ன உண்ட பூஜையெல்லாம் பண்ணி அந்த நதி தேவத்தை பிரீத்தி அடைஞ்சு அவளும் அவளுடைய கோர்ஸை மாற்றிண்டு சங்கரனுடைய வீட்டு பக்கமாக அந்த நதி ஸ்டார்டட் டு ஃப்ளோ ஸோ தட் ஹிஸ் மதர் கேன் டூ த அனுஷ்டானம் ஈஸிலி. ரொம்ப தூரம் நடந்து போய் அம்மா சிரமப்பட வேண்டான்னு. அதை தான் ஹியர் தே ஆர் மென்ஷனிங் இன் ஆர்டர் டு ரிமூவ் ஹர் டயர்ட்னஸ் from walking, and that shramam is there, right? In order to remove that. அததான் சரித் வர்த்ம ஆதப ஸ்ராந்த மாத்ரு துக்க அபனோதக, அம்மாவினுடைய துக்கத்தை ஸ்ராந்தத்தை போக்கினவர். எப்படி? பை சேஞ்சிங் த கோர்ஸ் ஆஃப் தட் நதி அப்படிங்கிறது இந்த இது. அப்புறம் நக்ர கிரக வியாஜ மாத்ரு மத பாரஹம்ஸ்யக. Now ஆதிசங்கரஸ் அம்மா did not want him to take சந்நியாச, அந்த சந்நியாசாசிரமம் எடுத்துக்க அம்மா விரும்பலை. அதனால் Shankarar was waiting for an opportunity to become a sannyasa, and the opportunity presented itself. ஒரு நாளைக்கு one day when Shankarar went for a ஸ்நானம் in the nadi, he cried out. அம்மாவை கூப்பிடுறார். எனக்கு ஒரு நக்ர கிரக அப்படின்னாக்கா ஒரு முதல்ல பிடிச்சி கொடுத்து அவரை. இதெல்லாம் ஒரு வியாஜம், அதை தான் இங்கே சொல்கிறா. அண்டர் த ப்ரிடெக்ஸ்ட், ஏன்னா இவரோ சிவ அவதாரம், அவர் வந்த ரகசியம், அவதார ரகசியம், அதை செய்யணும் இல்லையா. அதனால் ஒரு வியாஜம், அம்மாவை அந்த மாதிரி கொடுக்க வைக்கணும்னு ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்காக இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் என்ன சொல்கிறது, சாக்கு போக்கும் இல்லையா, அதான் வியாஜம். ஜஸ்ட் அ ரீசன், ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்கணும் இல்லையா டு டேக் சந்நியாசம். அதனால் when the crocodile caught hold of him, அந்த முதல்ல பிடிச்சிட்ட ஒன்றையும் அம்மாட்ட நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்கலான்னு நீங்கள் சொன்னாதான், only if you give me permission to take sannyasa will I be released, my life will be spared only then அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வியாஜத்தினால using that as a reason he asked his mother for the permission and took ஆபத் சந்நியாச, அதாவது சந்நியாசா அண்டர் எமர்ஜென்சி. and when he said he will take that சந்நியாச அப்படின்னு சொன்ன உடனே, சந்நியாசாசிரமம் எடுத்துக்கிறேன்னு, that crocodile released him at once. முதல்ல விட்டுருத்தோம் அவரை. அப்படிப்பட்ட பாரமஹம்சியக்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கார், எல்லா இந்திரியங்களெல்லாம் ஜெயித்தவர். அப்புறம் சிந்தனா மாத்திர சாநித்திய கரண ஆஸ்வாசித்த அம்பக்க. அப்புறம் அம்மாவுக்கு கவலையாக இருந்தது அந்திம காலத்தில் எப்படின்னு. அதனால் ஆதிசங்கரர் ப்ராமிஸ்ட் ஹிஸ் மதர் தட் ஹீ வுட் கம் டியூரிங் ஹர் அந்திம கால அண்ட் டூ த காரியம், என்னெல்லாம் பண்ணணுமோ அந்திம காரியம், தட் ஹீ வுட் கம் அண்ட் டூ. அந்த பை ஹர் திங்கிங் இட் செல்ஃப், சிந்தனா மாத்திர, அம்மா நினச்ச மாத்திரத்தில் அந்த சாநித்தியம், அவர் அங்கே இருப்பார் அப்படின்னு ஆஸ்வாசித்த அம்மாவுக்கு ஆஸ்வாசனம், கம்ஃபர்டிங்காக 4 வார்த்தை சொல்கிறது அப்படிங்கிறோம் இல்லையா. அதனால் அம்மாவுக்கு அப்படி ஆஸ்வாசம் பண்ணவரே. அடுத்தது வேறு, இப்போ இந்த 3 அம்மாவை பற்றினதாச்சா, அதனால் சந்நியாசாசிரமம் எடுத்துட்டார். அப்புறம் என்னாச்சு, சோமோத்பவா தட்டி கிளிப்த சௌமிய கோவிந்த சேவன. இந்த லைன் அவரோட இனிஷியேஷன் இன்டு சந்நியாசாசிரமம். ஏன்னா அவர் போகிறார், நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி ஆதிசங்கரர் போகிறார். வேர் சோமோத்பவா தட்டி அப்படின்னாக்கா நர்மதை நதியினுடைய கரையில் அதை அலங்கரித்து கொண்டு சௌமியமாக இருக்கும் கோவிந்த பாதர் அப்படிங்கிற ஆச்சாரியரை ஹி மீட்ஸ் அண்ட் டஸ் சேவா. அவர் தான் ஸ்ரீ கோவிந்த பாதாச்சாரியர் தான் ஆதிசங்கரருடைய குருவாக இருந்து அவரை அந்த மார்க்கத்தில் கைடு பண்ணுறார். அதை தான் இங்கே சொல்கிறா, நர்மதா நதியின் கரையை அலங்கரித்து கொண்டு இருக்கும் சௌமியமான கோவிந்தபாதரை சேவை செய்தவரே அப்படின்னு சொல்லுவோம். சுவாமின் ஜெய விஜயீ பவ அப்படிங்கிறது. ராம ராம ராம்.